அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். காலநிலை என்பது விளையாட்டு அல்ல. காலநிலைக்கான எச்சரிக்கை விளையாட்டான விடயம் அல்ல. ஏன்னா சில நேரம் மிஸ் ஆகலாம். ஆனால் சில நேரங்களில் உண்மையிலேயே அந்த காலநிலை எச்சரிக்கையை ஃபாலோ பண்ணாததால் பல இழப்புகள் இது வரைக்கும் நடந்திருக்குது. நான் இந்த நியூஸ் கட் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் நான் அட்டாச் பண்ணேன். ஃபுல்லாகவே வெதர் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க குவைத்துக்கு. மேபி விடிய காலையில் சேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிரும் மழையும் சேர்ந்து, அதே போல் பனிமூட்டம் அதுவும் மிகவும் ஆபத்தான சூழலை எட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காலநிலை பற்றிய இன்னொரு முக்கியமான தகவல், கிட்டத்தட்ட 21 வருடம் ஆகுது பல உயிர்களை இழந்த நாள். ஞாபகம் இருக்குதா என்னன்னு? 21 வருடம் சுனாமி பேரலை. 2004 டிசம்பர் மாதம் 26 இன்றைய தினம் காலை 9 மணியிலிருந்து ஒரு 10 மணிக்குள்ள மிகப்பெரிய ஒரு, நினைக்கும் போதே உடல் சோர்வடையுது, உடலில் நடுக்கம் ஏற்படுது, மனசில் கவலையும் வேதனையும் ஏற்படுது. பல உறவுகளை இழந்துட்டோம். இலங்கையில் கிட்டத்தட்ட 35,322 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இந்தோனேஷியாவில் 1,30,736 பேர். சாரி. இரண்டாவது இடத்துல 35,322 உயிர்கள் இலங்கை. மூன்றாவது இடத்துல இந்தியா 12,405 பேர். நான்காவது இடத்துல தாய்லாந்து 5,395. ஐந்தாவது இடத்துல சோமாலியா 78 பேர். மால்தீவ்ஸ் 6வது இடத்துல 82 பேர். மலேசியா 68 பேர். அதே போல் மியன்மார் 61, தன்சானியா 10 பேர், சைச்சல்ஸ் 3 பேர், பங்களாதேஷில் 2 பேரும், சவுத் ஆஃப்ரிக்காவில் 2 பேர், யமனில் 2 பேர், கென்யாவில் ஒருத்தர். இது சாதாரணமாக காலையில் ஒரு 9-10 மணி ஆகலாம் மொத்தமாகவே மூழ்கு அடிச்சுட்டு ஒவ்வொரு ஏரியாக்களுக்கு ஒவ்வொரு மாதிரி நேரம். ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் பார்த்திங்கன்னா பல உடைமைகள், உயிர்கள் மொத்தமாக சேதமாகிய ஒரு நாள். இதில் சொல்கிறாங்க மொத்தமாகவே பல நாடுகள்லையும் சேர்த்து 2,28,000 பேர் மொத்தமாக உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த நிலநடுக்கம், இந்த நிலநடுக்கத்துடைய மேக்னெட்டிக் அந்த அளவு பார்த்திங்கன்னா 9.2, 9.3 ரெக்டர் அளவிலாக இருந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க. மறக்க முடியாத ஒரு வேதனையான நாள், கருப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம். நிலநடுக்கம். தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரியான வெதர் அப்டேட்டுகள் வரும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க. குறிப்பாக இந்த பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜேக்கெட், கைக்குரிய க்ளவுஸுகள் இருந்தால் இந்த மாதிரியான க்ளவுஸுகள் இருந்தால் எடுத்து துணி க்ளவுஸ் அணிஞ்சிக்கோங்க. காலுக்கு சாக்ஸ், ஷூ மறக்காமல் போட்டுக்கோங்க. தயவு செய்து கவனம். ஏன்னா இந்த ரெசிடென்டல் ஏரியாவை விட பாலைவன பகுதிகள், திறந்த வெளிகளில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குளிர். வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்துமே எச்சரிக்கிறாங்க, பாலைவன பகுதிகளை தான், டெசர்ட் பகுதிகளில் ரொம்ப அதிகமான குளிர் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது தகர அறைகள், தகரம் இருக்குதானே, தகடுகளால் செய்யப்பட்ட அறைகள் இருக்குது. குறிப்பாக இந்த ஃபிர்தௌஸ், அதே மாதிரி அண்டலூஸ், அதே மாதிரி ஜஹரா பகுதிகளில், வாஹா, ஐயூன், இந்த மாதிரி பகுதிகள், தைமா, சொலைபியா, இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா சாரதிகளுடைய, பணிப்பெண்களுடைய அறைகள் 190% அறைகள் எல்லாமே இந்த தகரத்தால் தான் இருக்கும், தகடுகளால் செஞ்சுருப்பாங்க. இந்த தகடு அறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா குளிர்ன்றது எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சூடு காலத்தில் சூடும் அப்படித்தான், குளிர்காலத்தில் குளிரும் அப்படித்தான். காலநிலைக்கு ஏற்றாற் போல் அது நம்மளை வாட்டி வதைக்கும் அந்த அறைகள். குறிப்பாக குளிர்காலத்தில் ஏசி. ஆனாலும்
அந்த சூடு காலத்தில் ஏசி, அதே மாதிரி குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வச்சுருப்பாங்க. சிலர் ஹீட்டர், சிலர் வந்து ஃபேம். கடந்த வருடம் கூட ஒரு இலங்கை இளைஞர் கூட இறந்து போனார். இந்த ஹீட்டரும் ஆபத்து தான், அதே போல் இந்த ஃபேமும் ஆபத்து தான். ஃபேம் பற்ற வச்சுருக்கீங்கன்னா தயவுசெய்து கதவை திறந்து காற்றோட்டமாக வைங்க. அப்படி இல்லையா ஹீட்டர் வச்சுருக்கீங்களா, ஹீட்டர் கொஞ்சம் நேரத்துக்கு போடுங்க, ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஹீட்டர் வந்து ரொம்ப நேரமாக வேலை செஞ்சு அந்த ஹீட்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகி உருகலாம் அல்லது வெடிக்கலாம். எல்லாத்துலேயுமே ஆபத்து இருக்குது. அதனால் தயவு செய்த அன்பார்ந்த உறவுகளே ரொம்ப கவனம். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். ரொம்ப கவனமாக இருங்க. இந்த அப்டேட்டை முடிந்த வரைக்கும் தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.